தான் வந்தேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஜி. ஃபஸ்ட் டைமு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்னும் பெட்டராக ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். எனக்கா பாகுபலி அதெல்லாம் பார்க்கும்போது தமிழ் படத்துக்கு இது ஃபஸ்ட்டு படம். பட் இந்தமாரி ட்ரை பண்ணது எனக்கு உண்மையாக பெட்டராக தெரியும். சிவா கிட்டேருந்து இது எதிர்பார்க்கல. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார். செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவரும் இது ஃபஸ்ட் டைம் டிஃப்ரெண்ட். அதான் சொல்கிறேனே, தமிழ் நடிகரில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்காரு. பார்ப்போம். அது மக்கள்கிட்ட தான் இருக்குது. என்ன விஷயம்னாக்கா அவங்க ஏற்றுக்கணும் நல்ல கதையை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா. ஏன்னா நம்ம பாகுபலி அந்தமாரி போகிறோம், மாவீரன் அந்தமாரி அவங்களுக்கு நம்ம ஹைலைட் கொடுத்து படத்தை பார்க்குறோம். பட் இதுக்கும் அந்தமாரி மக்கள் ஒத்துழைச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நல்லா இருக்குது. கொஞ்சம் கிளைமேக்ஸ் ஓகே. கார்த்தி லீடு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃபுக்கு தான் வெயிட்டிங். தெரியலாம். ரெண்டு ரோலுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. சேம் பேட்டர்னில் தான் காமிக்கிறாங்க. பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது சொல்கிறேனே, புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா எல்லா படத்துக்கும் நம்ம போயிட்டு இப்போ கர்நாடகா, மலையாளம் எல்லாமே இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் படத்துக்கு யாராவது அப்படி பண்ணாதான் இன்னும் அடுத்து வர நடிகர்ஸ்லாம் நடிப்பாங்க. இல்லைனாக்கா அந்த கதையே வராது. 2.5 மணி நேரம் நான் போனது தெரியல. நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. லாஸ்ட் வரைக்குமே நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் தான் எதிர்பார்த்தோம். பட் ட்விஸ்ட் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருக்குப்பா. சூப்பராக இருக்கு. போய் பாருங்க, படம் போய் பாருங்க. நம்ம சூர்யாவோட ஆக்டிங் எப்படி? நம்ம சொல்லவே கூடாது. அவரோட ஆக்டிங் ஆசம் தான். சூர்யா சரியே பிடிக்கும். அவர் எப்படி வந்தா என்ன, எப்படி வந்தா அவரை பார்க்க வேண்டியதான். போரே அடிக்கல. சுத்தமா போர் அடிக்கல. படமே பிடிச்சிருக்குப்பா. படமே பிடிச்சிருக்கு. சூப்பரா டிராவல் அழகா கொண்டு போனாங்க. எனக்கு அதுல சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. நெகட்டிவ் எதுவுமே இல்லை. செம்மையா இருக்கு. சாங் செம்மையா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. இந்த சூர்யா ஸ்க்ரீன்ல நல்லா பார்த்தது நல்லா இருந்துச்சு. 3D தான் பார்த்தோம். 3D வெர்ஷன் நல்லா தான் எடுத்திருக்காரு. ஃபுல்லாவே சூப்பரா இருக்கு. விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஃபுல்லாவே 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தா இருக்கு படம். புரியல. இல்ல பிரான்சிஸ் கேரக்டரா வந்திருக்காரு. கொடுத்துக்கிற ரோல் கரெக்டா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. அவர் ரோலுக்கு செலவு ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அந்த அளவுக்கு எதுவும் வரல. பரவாயில்ல. லீட் கொடுக்குற செகண்ட் ஹாஃப்க்கு லீட் கொடுப்பாரு கண்டிப்பா. இது தேவையில்லாத சீன் பார்த்தா திஷா பட்டானி வந்ததுதான் தேவையில்லாத சீனா இருக்கும். மற்றபடி காமெடி யோகி பாபு சின்ன சின்ன காமெடி கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கு. மற்றபடி பெருசாக காமெடி ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்ல. பட் போர்ஷன் வைஸ் நல்லா தான் எடுத்திருக்காங்க படம். சஸ்பென்ஸ்னு பார்த்தா கடைசியாக கார்த்தி வரதான். மற்றபடி வேற எதுவும் இருக்கு. இன்டர்வல் சீன் கூஸ் பம்ப் சீன்ஸ் நிறையா இருக்கு படத்தில். தலைவனே சாங் நம்ம ஆடியோவாக கேட்கறதோட தேட்டரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்கு. கூஸ் பம்பாக இருக்கு ஃபுல்லாக. அதுக்காக தான் வந்தேன். நல்லா இருந்தது. சூர்யா அண்ணா பார்த்தது ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்தது. நான் சூர்யா அண்ணா ஃபேனு. ரொம்ப நாள் கழிச்சு அண்ணாவை ஸ்க்ரீனில் பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்ஷன் தான். லவ்வே இல்லை, ஆக்ஷன் தான். சூர்யா அண்ணாவோட காமெடி அந்த ட்ரெண்டிங்கில் இருக்குல்ல, அந்த டெம்ப்ளேட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. யோகி பாபு நான் எப்பயுமே மாஸ் தானே காமெடியில். நல்லா இருந்தது. சூர்யா அண்ணா கங்குவா அன்எக்ஸ்பெக்டட். எனக்கு தெரியாது கார்த்தி சீன்லாம் வரும்னு எனக்கு தெரியாது. அன்எக்ஸ்பெக்டட் தான். ஃபயர் சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபயர் சாங் நல்லா இருந்துச்சு. ரொம்ப லேக் ஆகுது படம். அது மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா படம் மேபி நல்லா இருந்திருக்கும். ஹிட்டா கூட ஆயிருக்கலாம். ரொம்ப லேக் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேக் ஆகுது. கதை நல்லா தான் இருக்கு. அதான் சொல்றேனே, டியூரேஷன் ரொம்ப ஜாஸ்தி. அதை ட்ரிம் பண்ணியிருந்தாலே படம் நல்லா இருந்திருக்கும். அவ்வளவா இல்லைன்னு நான் சொல்ல. சின்ன பசங்களுக்கு பிடிக்கும். மேபி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு சின்ன பசங்களுக்கு பிடிக்கும். மூவி அடிக்ட்ஸா இருக்கவங்களுக்கு பிடிக்காது. ரொம்ப பிடிக்காது. டியூரேஷன் கம்மி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். தேங்க்யூ. ஆக்ஷன் அண்ணா மிஞ்ச முடியாது. ஆக்ஷன் நல்லா இருந்தது. அண்ணாவோட அந்த 6 பேக் அதெல்லாம் சூப்பராக இருந்தது.
ஆனா ஆரம்பிச்சப்பே சிறுத்தை சிவா கூட சூர்யா பண்ணிருக்கும் போதே எல்லாரும் நெகட்டிவா எனக்கு வந்து நெகட்டிவா தான் இருந்தது. ஆனா அண்ணாவை பார்த்தா போதும். அண்ணா படம் தியேட்டர்ல பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அண்ணாவை பார்த்தா போதும். இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னா எந்த விஷயம் பிடிச்சது? சூர்யா அண்ணா தான். சூர்யா அண்ணா படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? நான் சூர்யா அண்ணாக்காகவே 10 out of 10 கொடுப்பேன். படம்ன்றதுனால அது 10 out of 7 கொடுப்பேன். ரஜினி சார் வேட்டையன் கூட இந்த படம் வரதா இருந்தது. சோ வேட்டையன் கூட வந்திருந்தா இந்த அளவுக்கு ஓடி இருக்குமா இல்ல கம்மியா இருக்குமா? சூர்யா ஃபேன்ஸ் பார்த்தோம். சூர்யா அண்ணாக்காக பாக்குறோம்னா எப்ப விட்டாலுமே ஓடும். சூர்யா அண்ணாக்காக போறோம்னா நாங்க என்ன படம்னாலும் நாங்க போவோம். இல்ல இன்னொரு படத்துக்கு கூட போட்டி போட்டு ஓடும்போது இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு ஒர்த் இருக்கான்னு கேக்குறேன். அதான் உண்மையான ஃபேன்ஸ்னா நாங்க எப்படி யார் கூட விட்டாலுமே எங்களுக்கு எங்க அண்ணா முக்கியம்னா நாங்க விட்டு தர மாட்டோம்ல. நாங்க எப்ப யார் கூட விட்டாலும் நாங்க எங்க அண்ணா படத்துக்கு ஃபர்ஸ்ட் போவோம். ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ். படம் ஓகேங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம். செகண்ட் ஹாஃப் கார்த்தி பாருங்க ஜி, கார்த்தி இருக்கிறார். நம்ம சூர்யாவோட அந்த 2 வெர்ஷன் எப்படி இருந்துச்சு? கங்காவும் அந்த ஃபிரான்சைஸும் ரெண்டுமே ஒரே ஆப்ஷன் தான் ஜி. கங்கோ சூர்யா, அந்த சூர்யா 2 ஆப்ஷனும் ஒரே தான். கங்கோவா தான் 2 பேருமே சொல்கிற அளவுக்கு. படம் பார்க்கலாம் ஒரு டைம். உங்களுக்கு என்ன பிடிச்சது படத்துல? எது ஜி? உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா என்ன படத்துல? உச்சி வச்சுன்னா கார்த்தி வந்த சீன் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. சிவா எப்படி எடுப்பாரோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கங்காவை பார்க்க நல்லா இருக்கா? ஃபிரான்சைஸை பார்க்க நல்லா இருக்கா? கங்குவாவை பார்க்க தான் ப்ரோ நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஏன்னா சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓகே தான் படம் பார்க்கலாம் ஒன் டைம். மியூசிக் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கேமரா ரொமான்ஸ் ஆக்ஷன்ஸ் அதெல்லாம் இல்லை. இப்போ ஆக்ஷன் தான் ஃபுல்லாக. ரொமான்ஸ் எல்லாம் அந்த அளவுக்குலாம் இது அது ஒரு 10 minutes தான் ப்ரோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த இது பீரியாடிக் டைம் போயிடுச்சு. அவ்வளோதான். படத்தில் பிடிச்சது இந்த சூர்யா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவர் வில்லனா நல்லா இது காமிச்சிருந்தாங்க. பாட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் எதிர்பார்த்தோம் கார்த்தி ஹீரோவா இல்ல வில்லனா கார்த்தி சூர்யா ஒண்ணா பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அது இந்த படத்துல வந்திருக்கா? ஆனா மீட் பண்ணல. ஆனா வந்து ஒண்ணா ஆமா சூப்பரா இருந்தது. அவ்வளவுதான். கதை புரியுதா? சில பேர் கதை புரியல, கத்திட்டே இருக்காங்க, போரா இருக்கு. கத்தனால எல்லாமே புரிஞ்சது. நல்லா படம் லாக் ஆகுற மாதிரி இருக்கு. இல்ல நல்லா இருக்கு. செகண்ட் பார்ட் பார்க்கலாம். நல்லா இருக்கும். படத்துல காமெடி ஆக்ஷன்ல இருக்கு. அதெல்லாம் நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. செம்மையா இருந்துச்சு. நான் படம் நல்லா இருந்துச்சு. பாட்டுக்காக சூர்யாக்காகவே வருவோம். இருந்தாலும் இந்த படம் இன்னும் தெரிச்சு விட்டாங்க. இவ்வளவு நாள் எடுத்து வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு செம்மையா இருந்துச்சு. நம்ம சூர்யா கூட கார்த்தி வரணும்னு எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த படத்துல நடந்துச்சு. ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ணாத உடனே திடீர்னு கார்த்தி என்ட்ரி ஆகி மாஸ் பண்ணிட்டாங்க உள்ள. இந்த பாட்டுக்கு வெயிட் பண்றோம். கங்கா பிடிச்சிருந்தா இல்ல ஃபிரான்சைஸ்? கங்குவா தானா? கங்குவாவே மாஸ் தான். கேரக்டரே செம்மையா இருந்துச்சு. ஆனா படம் 2 மணி நேரம் நான் செம்ம போரே அடிக்கல. கொஞ்சம் கூட எல்லா சீனுமே மாசா இருந்தது. ஆமா, கண்ணாடி போட்டு ஜாலியா உட்காந்து பாத்துட்டு இருந்தோம். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு செம்மையா இருந்துச்சு. போர் எனக்கு சுத்தமா அடிக்கவே இல்லை. சாங்லாம் 3 சாங்குமே செம்மையா இருந்தது. அந்த மன்னிப்பு சாங்லாம் சும்மா தெறிக்க விட்டாங்க வெளில. நம்மளுக்கே கண்ணுலாம் கலங்குச்சு. காமெடினா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல காமெடிலாம் இருந்து சிரிச்சுட்டே தான் இருந்தோம். அப்புறமா அப்படியே போக போக நம்மளுக்கே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அவங்க சொல்றதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் கேட்க முடியுமா? நம்மளுக்கு பிடிச்சிருந்தது. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சுண்ணா. படத்துல ரொமான்ஸ் வந்து டிராவலாம் வச்சிருக்காங்க. அது வந்து அவங்க வச்சிருக்கணும்னு அதை பாக்குறவங்க பாப்பாங்க, பாக்காதவங்க பார்க்க மாட்டாங்க. சொல்லணும்னா எவ்வளவு வேணா சொல்லிட்டே போடலாம். எல்லாமே நல்லா சீன்ஸ், ரொமான்ஸும் வந்துட்டு காமெடியும் வந்துச்சு. நல்லா எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாங்கண்ணா. ஓகேண்ணா. இதா இருக்கு. ஹீரோயின் ஏன் வச்சாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆமா, ஒன் மேன் ஷோ. சூர்யா தாண்டி நம்மளால வேற யாருமே பார்க்க முடியாது. அஸ் பேன் இண்டியா மூவி அவங்க ஒரு ஹீரோயின் ரெக்கார்ட் தான். பட் உங்களுக்கு பாஸ்ட் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து மூவி கனெக்டடா இருந்தது. ஓகே, கரெக்ட் அண்ட் பீரியாடிக் சீன்ஸ்ல வச்சிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. எந்த அளவுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க? அது நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப்ல வந்து கனெக்டிவிட்டி நிறைய காமிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரினே தெரியாது. போற போக அது வந்து நம்மளோட மூவியோட நல்லா கனெக்ட் ஆயிருந்தது. ஓகே, மேக்கிங் நல்லா இருக்கு. பட் ஸ்டோரி அந்த அளவுக்கு இல்லன்னு சொல்றாங்களே, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இல்ல, ஸ்டோரிக்கு ஏத்த மாதிரி தான் கரெக்ட்டா மேக்கிங் இருக்கு. சில ஃபேண்டசி மூவில ஸ்டோரிஸ் வந்து நம்ம அவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இதுல ஸ்டோரியுமே வந்துட்டு ரெகுலர் ஸ்டோரியா இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. கார்த்திக் சார் கேமியோ ரோல் பண்ணிருக்காரு. சோ பிரதர் அண்ட் பிரதர்ஸோட காம்போ எப்படி இருக்கு? அது பாக்குறதுக்கே ரொம்ப அப்படியே ஜைஜாண்டிக்கா லைக் பவர்ஃபுல் ரோல் மாதிரி இருக்கு. செகண்ட் பார்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும். 3D ஃபுல்ஃபில் பண்ற அளவுக்கு இருக்கா? 3D and CGI ரெண்டுமே சூப்பரா பண்ணிருக்காங்க. சூர்யா சாருக்கு
கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து பிக் ஹிட் பிளாக் பஸ்டர் தான். சூர்யா வந்து கங்குவாவும் ஃப்ரான்சிஸாக வந்திருக்காரு. ஸோ உங்களுக்கு யார் எனக்கு கங்குவா தான் பிடிச்சிருந்தது. ஏன்னா இவன் ரெகுலராக நம்ம பார்க்குற சூர்யாவுக்கும் அதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. படம் 2 மணி நேரம் ஒர்த் வாட்ச். ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? நான் 10 out of 10 படம் கொடுப்பேன். வந்து எனக்கு 3D பிடிச்சிருக்கு. ரெண்டுலயும் வந்திருக்கு. ஸோ 3Dல பார்க்குறது ஒர்த்தா 2Dல நான் 3Dல பார்த்தேன். எல்லாருமே 3Dலேயே பாருங்கள்.